ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். எல்லாரும் பாடுவோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் ஆனவர் இவர், அல்பா
இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நல்ல கைத்தட்டி வாய் திறந்து சொல்லணும், இயேசுவே நீர் பரிசுத்தர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ரத்தம் எங்களை இன்னும் ஒரு விசை கூட சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய ரத்தம் எங்களை தகுதிப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடப் போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல வேறு ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீர். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நமக்கு ஜீவனை தந்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர். நம்ம எல்லாரும் கரம் தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எண்ணத்தோடு பாடுவோம். ஆண்டுடைய நாமம் நன் நடுவிலே மகிமை அடைவதாக. ஆமென். கரம் தட்டி இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே. எல்லாரும் பாடுவோம். இயேசுவே எந்தன் தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. தாயும் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. எல்லாரும் சொல்லுங்க. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பினேன். நீருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாமல் பூமியில் யாரையும் நம்பினேன். நீருள்ள தெய்வம் நீரே. பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை பொறுத்திட அழைக்கிறேன் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை பொறுத்திட அழைக்கிறேன் பரிசுத்த. எல்லா கரம் தட்டி உற்சாகத்தோடு. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன்
எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜீவனா இருக்கிறார். ஆமென் சொல்வீர்கள். பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவரை அல்லாமல் நமக்கு வேறு ஒரு தெய்வம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? உண்மையா ஆண்டவரை பாடினவர்கள் மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆயுள் முழுவதும் நான் உம்மை சேவிக்கிறவளாக நாங்கள் குடும்பமாய் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? உங்களுடைய கண்களை மூடி வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடும் உம்மை மகிமைப்படுத்துகிற கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துகிறவர், நீர் எங்களை காண்கிறவர் ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை துதிக்கிற கிருபைகளை நாளுக்கு நாள் எங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. F minor way. Hallelujah. அன்பு கூறுவே ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆர்வமாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அதான் ஆராதனை. ஆராதனை என்பது கட்டாயத்தினால் வருகிறது இல்ல, அன்பினால் வருவது. ஆமென். இயேசு தன்னுடைய ஜீவனை எப்படி கொடுத்தாருன்னா அவருடைய அன்பினால் கொடுத்தார். அவரையும் யாரும் கட்டாயப்படுத்தல. அப்ப ஆராதனை எப்படி வரணும்? அன்பினால் வரணும். ஹalleluya. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. உணர்ந்து சொல்லுங்க. எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே
சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்லாரும் இணைந்து பாடுவோம் சேர்ந்து ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு எல்லாரும் வார்த்தையை வாய் திறந்து சொல்லுங்கள் சபையார் எல்லாரும் இணைந்து ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு எல்லாரும் வாய் திறந்து பாடுவோம் ஆராதனை 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 இயேசுவே சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு
மகிமைப்படுத்தணும். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி எல்ரோயி, அவர் நம்மை காண்கிறவர். இந்த உலகம் காணாமல் இருந்தபோது, நம்முடைய சொந்தங்கள் நம்மை காணாமல் இருந்தபோது, நம்முடைய உறவினர்கள் நம்மை காணாமல் இருந்தபோது, நாம் நேசித்தவர்கள் நம்மை பார்க்காமல் இருந்தபோது அவர் நம்மை கண்டார். அவர் நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையில் நம்மை கண்டார். அவருடைய நாமம் எல்ரோயி. அந்த நாமத்தை சொல்லி 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 கர்த்தரை ஆராதிங்க. பார்க்கலாம், வாய் திறந்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எல் ஷடாய் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ராஃபா, நீர் எங்களுக்கு சுகம் தருகிற தெய்வம். ஆண்டவரே, அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது விடுதலை, கர்த்தருடைய தெய்வீக விடுதலை, சுகமளிக்கிற தெய்வ வல்லமை நம்முடைய சரீரங்களை நிரப்பும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு யெகோவா ராஃபா, அவர் நமக்கு சுகம் தருகிறவர், அவர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர். அந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமங்களை சொல்லி 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 துதிக்க போகிறோம். யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹalleluya ஹalleluya. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திரத்தோடு எல்லாரும் வாய் திறந்து துதித்துக் கொண்டே இருங்க. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். எபினேசர், நம்மை நடத்தின தெய்வம், இனிமேல் நம்மை நடத்துகிற தெய்வம், நமக்கு உதவி செய்கிற தெய்வம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு நீர் தந்த பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துவது நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஆண்டவரே, ஹalleluya. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உணர்ந்து சொல்லுங்கள், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க,
அல்லேலூயா. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இந்நாளுமே ஐயா நீர்தானே, இந்நாளுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல். எல்லாரும் உணர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்கள். என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. எல்லார் இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தவிர வேறு எனக்கு யாரும் இல்லை. அப்படி சொல்ற எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல சொல்லுங்க. என்னுடைய இம்மையிலும் மறுமையிலும், என் இன்பத்திலும் என் துன்பத்திலும் நீங்க தான் எனக்கு துணை ஆண்டவரே. என்னை விட்டு விலகாத மகிமையின் மேகம் நீங்க தான். இன்னும் இன்னும் உங்க பிரசன்னத்தை நான் உணரணும், இன்னும் உங்க கிருபையை நான் உணரணும். ஆவியானவரே, இன்னும் நான் உங்களை மகிமைப்படுத்தணும், இன்னும் நான் உங்களை ஆராதிக்கணும் ஆண்டவரே. இன்னும் உங்க பிரசன்னத்துல நான் இணையணும் ஆண்டவரே, உம்மோடு நெருங்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்றவங்க உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கண்களை மூடி. ஏசப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா ஆண்டவரே. நன்மை தருகிறவர் நீங்க தான், என்னை கடிந்து கொண்டு என்னை சிட்சிக்கிறவரும் நீங்க தான், என்னை நடத்துறவரும் நீங்க தான் ஆண்டவரே. இன்னும் உங்க பிரசன்னம், இன்னும் உங்க விடுதலை, இன்னும் உங்க மகிமை, இன்னும் உங்க கிருபை, இன்னும் உங்க பலன் எனக்கு வேணும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே. உங்க சத்தம் இன்னும் உயரட்டும். ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, எங்கள் தெய்வமே. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகரே, ஆராதனை நாயகர் நீரே. ஜீசஸ், ஜீசஸ், ஆராதனை வேந்தனும் நீரே. ஒரு விசை நம்ம எல்லாரும்
எல்லாரையும் ஆண்டுடைய சமூகத்துல தாழ்த்த போகிறோம், நம்மை வெறுமையாக்க போகிறோம். உங்க இருதயத்திலிருந்து உண்மையா இந்த வார்த்தைகளை சொல்லி ஆராதிக்கணும். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை உங்க சமூகத்துல கொண்டு வந்தது உங்களுடைய கிருபை. ஆண்டவரே, இன்னும் என்னை தாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன், என் பாவங்களை எனக்கு மன்னிங்க. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? என் மேல் கிருபை ஆயிரும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு மேல கிருபை ஆயிரும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல கிருபை ஆயிரும் ஆண்டவரே. கர்த்தர் அதை விரும்புகிறார். நம்மை தாழ்த்துவதை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் கர்த்தரால் கனம் பெற்றவனாயிருப்பான், அவன் கர்த்தரால் உயர்த்தப்படுகிறவனாயிருப்பான். நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், நம்மை வெறுமையாக்கணும், நம்மை தாழ்த்தணும். தேவ சமூகத்துல நம்மளை இன்னும் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரை, இன்னும் ஏதாவது உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்கும்னா ஆண்டவரே, அதை மாற்றுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை தாங்க, உணர்த்துங்க. எத்தனை பேர் கேட்பீங்க? இந்த தாழ்மையோடு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, நான் முற்றிலும் தேறினவன் அல்ல, நான் முற்றிலும் பரிபூரணமாக்கப்பட்டவன் அல்ல, இன்னும் நான் என்னை உடைக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் என்ன உம்முடைய சமூகத்துல என்னை வனைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்த நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் இருப்பீங்க? இதுதான் உண்மையான ஆராதனை. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன் ராஜா, முழுவதுமாய் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய பரிசுத்த இரத்தம் என்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களை தகுதிப்படுத்துறது உம்முடைய கிருபை ராஜா. நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வருகிற வாரம் முழுவதும் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவ தயவு வெளிப்படும்படியாய், நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, எல்லா நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எங்க குடும்பங்கள் மேல உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, வயதானவர்கள் மேல, வெளிநாடுகளில, வெளியூர்களில படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கூடார மறைவில பாதுகாத்துக் கொள்ளுங்க, உம்முடைய செட்டைகளின் நிழலில பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விபத்துகள், நாச மோசங்கள், கொடிய வியாதிகள் வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தர் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனங்களில போகும்போது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு வழிநடத்துதல் இருக்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துர்ச்செய்திகள் இல்லாதல் கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய சுகம் எங்களுக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் நீர் அருளுகிற பலன் எங்களுக்கு தேவை, எங்கள் குடும்பங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்துல சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுடைய விசுவாச குடும்ப எல்லைகள் முழுவதிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்கள் எங்கள் குடும்பத்துல ரட்சிக்கப்படணும். குடும்பமாய் ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிற நிலை வரணும் ஆண்டவரே. எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். அப்படி நம்முடைய தேச மக்கள் ரட்சிப்பிற்காய் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கிராமங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே. உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்க நாமம் எங்கள் சபை மூலமாய் மகிமை அடைய வேண்டும். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்யும் போது உங்க நாம மகிமை அடையணும். ஆண்டவரே, ஜெப வீரர்களை இன்னும் எழுப்பித்தாங்க. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அன்றாடம் எங்கள் சபையில ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமானவர்கள்
ஆண்டவரே, பகல் நேரங்களில் ஒவ்வொரு நாட்களும் வந்து ஜெபிக்கத்தக்கதாய் எங்கள் ஜனங்களிடத்தில் கர்த்தர் கிரியை செய்யுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஆண்டுடைய திட்டம் எங்கள் ஊழியங்கள் மூலமாய் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்து தொடர்ந்து நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆமென். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே நினைவு கூறப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? God remembers. ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வம். கொர்நேலியுடைய ஜெபத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று பைபிள் சொல்லுது. அன்னாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவருடைய ஜெபம் நினைவு கூறப்பட்டது. விசேஷமா தேவ சமூகத்தில் வந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நினைவு கூறப்படும். அதனால் இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்களை சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் அதை நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? முடிஞ்சால் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். இந்த ஜெப நேரம் மிக மிக முக்கியமான நேரம். நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், உங்கள் தேவைகளை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிற நேரம். ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறவர். வேதம் சொல்லுகிறது, நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த பேழையிலிருந்து எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு பெரிய காற்றை வீச பண்ணினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயலை ஒரு தனி மனிதனுடைய ஜெபத்தினால கர்த்தர் செய்ய வல்லமையும் போதுமானவருமா இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணணும். உங்கள் தேவைகளை ஏசப்பா சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்கள் மனிதனை தேடி வரவில்லை, மனிதனை பார்க்க வரல, மனித சத்தத்தை கேட்க வரல. நீங்க உண்மையா இந்த நேரத்தில் ஜெபிப்பீங்கன்னா தம்பிமாரெல்லாம் கண்ணை மூடி பயபக்தியோடு ஜெபம் பண்ணணும். ஏசப்பா சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர். ஆமென். சிலர் சொல்றீங்க என்னால ஜெபிக்க தெரியல அப்படின்னு சொல்றீங்க. அப்படி அல்ல. நீங்க ஆண்டவரோடு பேசுவதுதான் ஜெபம். ஆமென். ஒரு மனிதனுக்கிட்ட உங்க தேவையை எப்படி சொல்றீங்களோ அது போல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்க சொல்லுகிறது தான் ஜெபம். இந்த இடத்துல இருக்கிற யாரும் மௌனமா இருக்க கூடாது. யாரும் இந்த நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாது. தயவு செய்து. ஆமென். இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம். பிரியமானவர்களே, சிலருடைய ஜெபத்தை கேட்டுட்டு சிலருடைய ஜெபத்தை கேளாமல் இருப்பதற்கு என் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. என் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. இயேசுவின் பக்கத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவீர்கள்? ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணணும். வெறும் வாயினால ஜெபிக்கிறதல்ல, இருதயத்திலிருந்து சொல்லணும். உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலைகள், உங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலைகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அன்பு சகோதரனே, உனக்கு நல்ல தொழில் ஆசீர்வாதத்தை தர இயேசுவால் மட்டும்தான் முடியும். பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது, கர்த்தரால் வருகிறது. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுடைய சோதனைகளை மாற்ற, உங்கள் உபத்திரவத்தை மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, நீர் எங்களை நினைவு கூறுகிறவர். சில நேரத்தில் பல மனிதர்களிடத்துல நீங்க போய் சொல்லி 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 இருக்கலாம். ஆனா அவங்க மறந்து போயிருக்கலாம். மறந்து போறதுக்கு நம்ம ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீ செய்கிற ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படும். உன் கண்ணீர் ஆண்டுடைய துருத்தியில் இருக்கிறது, அளவில் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. இங்க வந்திருக்கிற ஒருத்தரை கர்த்தர் புறக்கணிக்காதவர், ஒருவனை கர்த்தர் புறம்பே தள்ளாதவர். என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நமக்காய் அதை செய்து முடிப்பார். இந்த இடத்துல வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய சரீரங்களில் ஒரு புதிய பலன் இப்பொழுதே உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதி இருந்த இடம் தெரியாத அளவுல இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. மன அழுத்தங்கள், மன பாரங்கள், ஆமென், புரியாத குழப்பங்கள், எதனால இந்த பயம் வருதுன்னு எனக்கு தெரியல.
அப்படின்னு சொல்ற சிலர் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. கர்த்தருடைய நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் தைரியம் உண்டாவதாக. பயத்தின் மத்தியில், சோர்வின் மத்தியில் வந்திருக்கிறவர்களுக்கு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கிதியோனை பலப்படுத்தினீரே, கிதியோனை பலப்படுத்தினீரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திடன் கொள்ள வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்தில் யார் யார் பயந்து கொண்டிருந்தார்களோ, யார் யார் சூழ்நிலைகள் நிமித்தம் அஞ்சி இருந்தார்களோ, அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னி திடன் கொள். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே திடன் கொள், திடன் கொள், திடன் கொள். விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவளா இரு. இன்னும் உனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் ஜனத்தை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குழப்பம் இன்னும் கர்த்தரோடு நெருங்க விடாம, விடுதலையோடு ஆராதிக்க விடாம அநேகரை தடை செய்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகணும் ஆண்டவரே. பின்னிலிருந்து தாக்குகிற பார்வோனின் கிரியைகள் விலகணும். கர்த்தருடைய நாமம் எங்கள் சபை நடுவுல, ஜனங்கள் நடுவுல மகிமை அடையணும். ஹalleluya, ஹalleluya. தீராத பிரச்சனைகள், திரும்ப திரும்ப தலை தூக்குகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் வெட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களை விட்டு விலகுவதாக. Thank you ஆண்டவரே. நீர் நன்மைகளை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையுடைய கண்ணீரை பார்க்கிறீர் ஆண்டவரே. அநேகர் வேதனையின் மத்தியில் இருக்கிறாங்கப்பா. அநேகர் மன உளைச்சல்ல வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகளை இன்றைக்கு மகிழ பண்ணுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஆவி பலனடைய செய்யட்டும், ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தட்டும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நின்று ஆண்டவரே என்னோடு பேசும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். இந்த நாளில் நான் வந்தது வீணாக அல்ல, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் வாஞ்சையோடு கேட்குறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் என் ஜெபத்திற்கெல்லாம் பதில் தந்தார் என்று சொல்ல நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஹalleluya. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. எவ்வளோ நாட்கள் நாங்கள் உடைக்கப்பட்டோம், எவ்வளோ நாட்கள் நாங்கள் சோர்ந்து போனோம். திரும்ப திரும்ப உங்க கிருபை தாங்குது ஆண்டவரே. எல்லாம் உங்க கிருபைதான் சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை உணர்ந்து சொல்லுவோமா? கிருபையே, இயேசுவே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே.
நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் ஆண்டவரே எங்களை நடத்துது, எங்கள் வாழ்க்கையை நடத்துது, எங்க ஊழியத்தை நடத்துது. ஆண்டவர், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கிருபை ஆளுகை செய்யட்டும். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய ஊழியக்காரரை கர்த்தர் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய வார்த்தை வெளிப்படட்டும். நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய அருமையான சகோதரர் ஜேக்கப் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையாக வருவார்கள். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய வருடத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. கை கொண்டு வந்தீங்களா? கை கொண்டு வந்தீங்களா? கை கொண்டு வந்தீங்களா? இதெல்லாம் என்ன கேள்வி பிரதர்? அல்லேலூயா. கை கொண்டு வராமலா சர்ச்சைக்கு வருவோம்? கை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். புது வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம சார்ந்து நிற்கிறோம். நான் சொல்கிறேன் சரிதானா? புது வருஷம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் இந்த வருஷத்துக்கு கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை நம்ம சார்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தந்து இருக்கிற வார்த்தையின்படி என்ன வாக்கு தத்தம் இந்த வருஷம்? கேட்கல. அல்லேலூயா. யாத்திராகமம், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அப்போ சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நான் நினைக்கும் போது எனக்கு மனசில் வந்த ஒரு எண்ணம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார்ல. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 1ஆம் தேதி வார்த்தைகள் இருந்தது. வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளியே கொண்டு வந்து அவர் எதற்காக வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னா, அந்த எகிப்தில் அவங்க சொல்கிறாங்க, எகிப்தில் நமக்கு மச்சங்கள் இருந்தது, கீரைகள் இருந்தது, வெள்ளரிக்காய்கள் இருந்தது, வெண்காயங்கள் இருந்தது, கொம்மட்டி காய்கள், இப்படி சொல்கிறாங்க. அங்கே எல்லாம் இருந்தது இருந்தது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தில் இது எல்லாம் இருந்தது. இப்போ ஆண்டவர் கொண்டு போகிற தேசம் எப்படி தெரியுமா? இருக்கிற தேசம் இல்லை, ஓடுகிற தேசம். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, 24 எல்லாம் இருந்தது, நமக்கு தேவையானது இருந்தது. ஆனால் 25 அப்படி இல்லை, நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக தேவன் நம்ம நடக்கும். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிறேன்னு சொல்றார். அப்படி ஓடணும் அப்படின்னா, நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை விடும்போது அது நிரம்பும் போது தான் என்ன செய்கிறது? நிரம்பி வழிந்து ஓடுகிறது. நம்ம மோட்டர் போடும்போது சில நேரம் மறந்துடுவோம், கவனிக்க மறந்துடும். அது என்ன செய்யும்? டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகி நிரம்பி வாழி. அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்களுக்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நன்றி சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டு நான் உங்களோட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். நன்றி, 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 நன்றி என்று சொல்லி உம்மை நாள்தோறும் துதிப்பேன். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். அல்லேலூயா.
ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு எவ்வளவு? அளவிட முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 என்று சொல்லி உம்மை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். ஒரு வழி அடைந்த போது புது வழியை திறந்தீரே நன்றி. எதிராய் வந்த ஆயுதங்கள் செயலற்று போனதா நன்றி. தேடி வந்த போது என்னை தேற்றி அணைத்தீரே நன்றி. சேதம் ஒன்றும் அணுகாமல் என்னை காத்துக் கொண்டீரே நன்றிப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எடுத்தீரே நன்றி. வாழ்க்கை என்னும் மன்னாவா போஷித்தீரே நன்றி. நன்றி 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 என்று சொல்லி உம்மை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நன்றி 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 சொல்லுமா. நன்றி என்று சொல்லி உம்மை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். ஒரு வழி அடைந்த போது புது வழியை திறந்தீரே நன்றி. எதிராய் வந்த ஆயுதங்கள் செயலற்று போனதால் நன்றி. ஒரு வழி அடைந்த போது புது வழியை திறந்தீரே நன்றி. எதிராய் வந்த ஆயுதங்கள் செயலற்று போனதால் நன்றி. நன்றி 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 என்று சொல்லி உம்மை நாள்தோறும் துதிப்பேன். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். தேடி வந்த போது என்னை தேற்றி அணைத்தீரே நன்றி. சேதம் ஒன்றும் அணுகாமல் காத்து கொண்டீரே நன்றி. தேடி வந்த போது என்னை தேற்றி அணைத்தீரே நன்றி. சேதம் ஒன்றும் அணுகாமல் காத்து கொண்டீரே நன்றி. நன்றி 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 தேங்க்யூ. நன்றி என்று சொல்லி உம்மை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எடுத்தீரே நன்றி. வார்த்தை என் போஷித்தீரே நன்றி. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எடுத்தீரே நன்றி. வார்த்தை என்னும் மன்னாவா போஷித்தீரே நன்றி. நன்றி 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 என்று சொல்லி உம்மை நாள்தோறும் துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்வில் ஏராளம். 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
போன வருஷ கடைசியிலே எனக்கு என் மனசில் ஒரு வார்த்தை, ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை போட்டால் நமக்கு இந்த வருஷம் நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எனக்குள்ள ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை, நான் போன வருஷம் நான் பேசணும்னு நினச்சேன், ஆனால் நம்ம கடைசி 2 மாதம் நான் வர முடியலை. இந்த வார்த்தை என்னென்னா, ஜெபிக்கும்போது என் வாயில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, சேதமின்றி கடக்க செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சேதம் இன்றி நம்மை கடக்க செய்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்க்கைங்கிறது நம்ம பல அனுபவங்கள் வழியாக போய்கிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம பிரயாணம் பண்ணுற ஒரு சூழ்நிலையை பார்த்தா கூட, இப்போ முட்டத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா, நாகர்கோயில் வரீங்கன்னா அப்படியே ஏறுது, இங்கேருந்தே ஒரு ஏற்றம் ஏறுது, அந்தால் அப்படி திரும்புது, இந்தால் இங்கே திரும்புது, இதில் இறங்குது, இப்படி மாறி மாறி போகிறது போல் மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை சொன்னபோது நான் அதை கொஞ்சம் யோசித்தேன், சேதமின்றி. அப்போ சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறதே, சில பாதிப்புகள் வருகிறதே, சில இழப்புகள் வருகிறதே, தோல்விகள் வருகிறதே அப்படின்னு சொன்னால் என் மனசில் ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, சில நேரங்களில் தேவ சித்தத்தின்படி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், சிலருடைய வாழ்க்கையில் நடக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நடந்தால் அது ஒருவேளை தேவனுடைய சித்தமாக, தேவனுடைய திட்டமாக இருக்கலாம். ஆனால் தேவன் நிச்சயமாக நம்மை சேதமின்றி நடத்துகிறவர், அதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அப்படியே கொஞ்சம் அவைகளை தியானிக்க ஆரம்பித்து, எப்படி நம்மை தேவன் நடத்துகிறார், சேதம் இல்லாமல் எப்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நீங்கள் 91வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் ஒன்று வாட்சி பாருங்களேன். 91ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை நான் கேட்குறேன், அப்போ உங்களுக்கு சேதம் இருக்குமா? அல்லேலூயா. உன் பக்கத்தில் எவ்வளோ விழுது? 1000 பிரச்சனை, வலது பக்கத்தில் 10,000 பிரச்சனை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் ஒன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை சேதப்படுத்தாதுன்னு சொன்னா நமக்கு என்ன இல்லை? சேதம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பிரச்சனைகள் வரத்தானே செய்கிறது இல்லையா? இந்த புது வருஷம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், நோ ப்ராப்ளம் இது வரைக்கும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆண்டவரே சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 விழுந்தாலும், அப்படின்னா விழும். 1000 பிரச்சனை உனக்கு வரும், 10,000 பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அது இதுன்னு எதேதோ வரும்பா. ஆனா ஆண்டவர் சொல்ற, ஒன்னு அது என்ன செய்யாது? அணுகாது. ஒன்னு அணுகாது. அணுகாதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ன தொடாது. தொட்டா நம்மளை அணுகிட்டுன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்ற, அணுகாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்காது? என்ன இருக்காது? சேதம் இருக்காது. அல்லேலூயா. இப்போ இந்த 11, 12 வசனத்தை நீங்க வாட்சி பாருங்க. அதே 91ஆம் சங்கீதம் 11, 12 வாட்சி பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்ம எவ்வளவோ பிரயாணம் பண்றோமா? ஒருவேளை உங்களை விட நான் நிறைய பிரயாணம் பண்றேன்.
போன வாரத்தில் நாசரேத்தில், சாத்தாங்குளம் பக்கத்தில் நாசரேத்தில் 2 நாள் மீட்டிங். ஒரு நாள் முடிச்சுட்டு ஒரு நாள் மதுரைக்கு போக வேண்டியது இந்த அவசரமாக போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நாசரேத் மீட்டிங் முடிச்சுட்டு இரவு காரில் வரும்போது திடீர்னு என் பக்கத்தில் இருந்த தம்பி அண்ணா அப்படின்னு சத்தம் போட்டான். என் பக்கத்தில் இருந்த தம்பி அண்ணா அப்படின்னு சத்தம் போட்டான். என்னன்னு பார்த்தா வண்டி இப்படியே இழுத்து போயிடுச்சு. கொஞ்சம்தான், ஒரு 2 அடி போயிருந்தேன்னா எங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் இறங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் இரவு பகலாக நம்ம ஓடும்போது நமக்கு நம்ம டயர்ட்னால கண் அசந்துருது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தூதனை அனுப்புகிறார். உன் பாதம் என்ன செஞ்சிடக்கூடாது? கல்லில் ஆமாம் இடறி போய் நீ விழுந்து மூஞ்செல்லாம் அடித்து பேத்து. கல் தட்டி விழுறவனுக்கு அப்படித்தானே? அல்லேலூயா. அப்படி உனக்கு ஒரு அடி பற்றக்கூடாதுன்னு சொல்லி தம்முடைய தூதனையே அனுப்புகிறார். யாருக்காக? யாருக்காக? எனக்காக. சொல்லுங்கங்க, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கு. எனக்காக. அல்லேலூயா. என்ன நான் பெரிய ஆளா முட்டத்தில்? இல்லை நாகர்கோயிலில் நான் பெரிய ஆளா? இல்லை, சாதாரணமானவங்க நம்ம. ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்கிற நாமத்தின் நிமித்தம் தேவன் இந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயம் இந்த பாதுகாப்பு நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. அதுக்காக நம்ம இஷ்டம் போல போகக்கூடாது, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வாழக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வழியில் நம்ம போகணும். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறார், உம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிறீர்னு சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய பாதைகளை. அல்லேலூயா. நம்முடைய பாதைகள் சொல்லலை, என்னுடைய பாதைகள் சொல்லலை. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறார், அவருடைய பாதைகளை எப்படி பொழிய பண்ணுறாராம்? நெய்யாக பொழியப்பான். அப்போ நீங்களும் நானும் அவருடைய பாதையில் நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்போ நம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கே கட்டளை. நம்முடைய பாத கல்லை இடறக்கூடாது, கல்லை தட்டிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நமக்கு சேதம் இருக்குமா இருக்காதா? தேவன் அப்படி நம்மளை பாதுகாத்தா நமக்கு சேதம் வருமா? அல்லேலூயா. சேதமின்றி தேவன் நம்மை கடக்க செய்கிறவர். ஸ்தோத்திரம். இப்போ ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை ஒன்று வாசிச்சு பாருங்களேன். ஏசாயா, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளாது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பார், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆமா, கடல் தொழில் செய்கிறவங்களை பார்த்து கூட ஒரு வார்த்தை, நீ தண்ணீரை கடக்கும்போது, தண்ணீரை கடக்கும்போது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தாங்க, செங்கடலை கடந்தாங்க. நேற்றைக்கு நம்ம பாஸ்டர் பேசின செய்தி அப்படி கவனிச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, இது கூட என்ன செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ செங்கடலை அவங்க கடந்தாங்க, அவங்களுக்கு இந்த அளவு கூட என்ன இல்லை, சேதம் இல்லை, சேதம் இல்லை. அல்லேலூயா. ஆனா அவன் ஒருத்தம் கூட என்ன செய்யல, திரும்பி போகல. அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அப்படின்னா உனக்கு மகனே மகளே என்ன வராது, சேதம் வராது. ஏன்? எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாங்க,
எங்க அப்பா என் கூட இருக்கிறாங்க. அவர் பார்த்து, அவரை தாண்டி ஒன்னும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும். என்ன இருக்கணும்? எங்க அப்பா ஏசப்பா ஏன் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, நம்ம தண்ணீரை கடக்கும்போது தண்ணி நம்மளை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. நீ ஆறுகளை கடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவை உன்மேல் புரளாது. யோர்தான ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தாங்க. யோர்தான கடந்தாங்களா? நாங்க பார்க்கல பிரதர், நானும் பார்க்கல. யோர்தான கடந்தாங்க, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, மேல இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஓடி வந்துட்டு தான் இருந்தது. அல்லேலூயா. அது எந்த வழியில ஓடி வந்ததோ அதே வழியில் தான் ஓடி வந்தது. நம்ம ஆண்டவர் நினைச்சா அது ஸ்டார்ட் பண்ற இடத்திலேயே அங்க ஒரு திசையை திருப்பி விட முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அந்த தண்ணி அதே வழியில் அப்படியே ஓடி வரத்தான் செஞ்சது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை அது சேதப்படுத்தாத படிக்கு என்ன செஞ்சிட்டார்னா, ஓடி வர்ற தண்ணி அப்படியே குவியலா நிக்க பண்ணிட்டார். குஞ்சிக்கிட்டே இருக்கு தண்ணி, வந்து குவிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம லைஃப்ல நம்ம நினைக்க முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் மேலேருந்து தண்ணி ஓடி வந்துட்டே இருக்கு. வர தண்ணி அப்படியே குவிஞ்சு 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 நின்றுட்டு இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாக யோர்தானையும் கடந்தாங்க. ஒரு சேதம் கூட இல்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், தேவன் இப்படிப்பட்ட நன்மை உங்களுக்கு செய்வார். சேதம் இல்லாமல் உங்களை கடக்க செய்வார். அல்லேலூயா. அதான் நான் முதலாவது சொல்லிட்டேன். அப்ப ஏன் இவங்க வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அப்படின்னா சில தேவ திட்டம் இருக்கும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனா கர்த்தர் சேதமின்றி நம்மை நிச்சயமாக நடத்துவார். அல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும்போது ஆண்டவர் சொல்றார், வேக மாட்ட, வேக மாட்ட. அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும்போது நம்ம அதை கவனிக்கணும். நான் உன் கூட இருப்பேன், உன் மேல் புரளாது, வேகாதிருப்பாய், உன் பேரில் பற்றாது. அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் சேதம் இருக்காது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் சேதம் இல்லாமல் கடக்க செய்கிறவர். நீ தண்ணீரை கடக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல, ஆறுகளை கடக்க மாட்டேன்னு சொல்லல, அக்னியில் நடக்க மாட்டேன்னு சொல்லல. அல்லேலூயா. தண்ணீரை கடக்க வேண்டியது வரும், ஆறுகளை கடக்க வேண்டியது வரும், அக்னியில் நடக்க வேண்டியது வரும். ஆனா ஒண்ணு, சேதம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு சேதம் இருக்காது? யாருக்கு சேதம் இருக்காது? அவருடைய பிள்ளைகளுக்கு சேதம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பாடுவோம் நம்முடைய பாடல், சர்வ வல்லவரே, சாவை வென்றவரே, உன்னதங்களில் வாசம் செய்பவரே. தண்ணீரை நான் கடந்திடும் போது, ஆறுகளை நான் கடந்திடும் போது, அக்னியில் நான் நடந்திடும் போது எதுவும் என்னை சேதப்படுத்தாது. காரணம், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. தண்ணீரை நான் கடந்திடும் போதும், ஆறுகளை நான் கடந்திடும் போதும், தண்ணீரை நான் கடந்திடும் போதும், ஆறுகளை நான் கடந்திடும் போதும், அக்கினியில் நான் நடந்திடும் போதும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது. அக்கினியில் நான் நடந்திடும் போதும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது. என் கர்த்தர்
யெகோவாயீரே, 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 எல்லாமே பார்த்து கொள்வீரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீரே, எல்லாமே பார்த்து கொள்வீரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீரே. அல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளாது, அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படின்னா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு என்ன இருக்காது? நமக்கு என்ன இருக்காது? சேதம் இருக்காது. சேதமில்லாமல் நம்மை கடக்க செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் வேதனைகளும் வருவது சகஜம்தான். ஆனால் தேவன் சேதம் இல்லாமல் நம்மை கடக்க செய்வார். அதுதான் தேவனுடைய அதிசயமான செயல். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தரை நம்ம இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் நம்ம நேசித்து இன்னும் அவரோடு கூட நம்ம நெருங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்னும் நம்ம அவரோடு கூட அப்பா பிள்ளைங்கிற உறவில் இன்னும் நெருங்க நெருங்க அதிகமான பாதுகாப்பை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு 69ஆம் சங்கீதத்தில் அந்த முதல் 2 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 69ஆம் சங்கீதம். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உளையில் அமைந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. அல்லேலூயா. முதல்ல சொல்றார், வெள்ளங்கள் எது வரைக்கும் பெருகி வந்தது? கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றார்? வெள்ளங்கள் எது வரைக்கும் பெருகி வந்தது? ஆத்துமா மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா மட்டும் இந்த தண்ணி பெருகி வர முடியாது. எந்த தண்ணி? ஆத்துல, குளத்துல, கடல்ல உள்ள தண்ணி ஆத்துமாவில் பெருக முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆத்துமா மட்டும் பெருகி வந்ததுன்னா என்ன சொல்றார்? அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு கண்ணீரின் அனுபவம், அதுதான் ஆத்துமாவில் புரண்டு போகிறது. ஆத்துமா மட்டும் பெருகி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது, நிற்க முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள். அல்லேலூயா. ஆனா நீங்க வாசிச்சு பாருங்க, அதே சங்கீதத்துல 33வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்களேன். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர். ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம மேல, ஒருவேளை நம்முடைய ஆத்துமா மட்டும் பெருகி வரலாம், நம்ம மேல புரண்டு கூட போகலாம். ஆனா கீழே அவர் சொல்றாரு, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை, ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதக்காரர் ஏன் இப்படியெல்லாம் சொல்றாருன்னா, அந்த இடையில உள்ள வசனத்தில் ஒரு சொல்றாரு, காரணம் இல்லாமல், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பகைவர்கள் தானே அதிகம். எல்லாருமே நடிக்கிறவர்களாக மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? எல்லாருமே நடிகர்களாக மாறிட்டாங்க. ஒருத்தர் கா எப்படிக்கா இருக்கீங்க அண்ணே, எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஆக்டிங், ஃபுல் ஆக்டிங். ஆனா நம்ம திரும்பின உடனே அவங்களுடைய ஒரிஜினல் வெளிப்படும். நம்ம திரும்பின உடனே ஒரிஜினாலிட்டி வெளிப்படும். ஆனா நம்ம நேர பார்க்கும்போது,
எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். இந்த தாவீது காரணமில்லாமல் பகைக்கப்பட்டார். நிமித்தம், அதாவது அந்த பகைக்கிறதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. ஏன் பகைக்கிறாங்க, ஏன் நம்மகிட்ட பேசாம இருக்கிறாங்க தெரியாது. காரணம் இல்லாமல், நிமித்தம் இல்லாமல், முகாந்தரமே இருக்காது, பகைப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, வெள்ளம் என் மேல புரண்டு போகுது, என் ஆத்துமா மட்டும் பெருகி வந்தது. அல்லேலூயா. ஆனா தாவீது சேதமே படல. கரெக்டா தேவன் கொண்டு வந்து சிங்காசனத்தில் ஒரு நாள் வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க ஒப்பானதே. அல்லேலூயா. இன்னைக்குள்ள பாடுகள் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி வரப்போகிற மகிமைக்கு இது ஒப்புனா ஈக்குவல். ஈக்குவலே கிடையாது. அந்த மகிமை இவ்வளோ பெருசுனா நமக்கு அந்த பிரச்சனை இவ்வளோ. ஆனா இவ்வளோ போல இருக்கிற பிரச்சனை நமக்கு எப்படி தெரியுது? இவ்வளோ பிரச்சனை. அல்லேலூயா. இனி வரப்போகிற மகிமைக்கு இது ஒப்பானதே அல்ல. தாவீது எங்கும் சேதப்படல. ஆனா சந்தித்தார், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். மாமானால பிரச்சனை சந்தித்தார், மகனால பிரச்சனை சந்தித்தார், சத்துருக்கள்னால பிரச்சனைகளை சந்தித்தார். இப்படி காரணம் இல்லாம, முகாந்திரம் இல்லாம, நிமித்தம் இல்லாம பகைக்கிறவர்களால பல பிரச்சனைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்தார். ஆனால் சேதம் இல்லாமல் தேவன் நினைத்தபடி சிங்காசனத்தில் ஒரு நாள் உட்கார வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்குள்ள சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. இன்னைக்குள்ள இனி வர்றது இருக்கட்டியா. இன்னைக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, பொறுத்துக்குங்க, பொறுத்துக்குங்க. அல்லேலூயா. பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்க. ஒரு பெரிய மகிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஈக்குவல் அல்ல. ஒரு பெரிய மகிமை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறது போல இருக்கும். ஆனா ஒரு நாள் இந்த சூழ்நிலை மாறும். நிச்சயமா இந்த சூழ்நிலை மாறும். அப்ப நீங்க சொல்வீங்க, ஒரு காலத்துல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒரு நேரம் சாப்பிடுறது கூட இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு வாகனம் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் எனக்கு நிறைவாக தந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. உங்கள் வாய் சொல்லும், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வந்த போதிலும் தேவன் என்னை சேதமில்லாமல் என்னை கடக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன் அருகில் நிற்கும் இயேசுவை நீ பார். கடல் அலையை பார்க்காதே, கொந்தளிப்பை பார்க்காதே. உன் படகுல ஒருத்தர் உறங்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர். சொல்லுங்க, வசனம் தான் கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறீங்க. உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்னு தான் எழுதி இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்தில் என்ன செஞ்சாராம்? ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தூங்குறார்னா அதுவும் ஒரு காரியத்திற்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன்னருகில் நிற்கும் இயேசுவை நீ பார். கடல் அலையை பார்க்காதே, கொந்தளிப்பை நீ பார்க்காதே, படகில் உறங்கும் இயேசுவை நீ பார். சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன்னருகில் நிற்கும் இயேசுவை நீ பார்.
கடல் அலையை பார்க்காதே, கொந்தளிப்பை நீ பார்க்காதே, படகில் உறங்கும் இயேசுவை நீ அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அப்பா உன் இயேசுவை அனுதினமும் நோக்கி அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அப்பா உன் இயேசுவை அனுதினமும் நோக்கி சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன்னருகில் நிற்கும் இயேசுவை நீ கடல் அலையை கொந்தளிப்பை நீ பார்க்காதே, படகில் உறங்கும் இயேசுவை நீ எரிகோவை பார்க்காதே, எதிரியை நீ பார்க்காதே, எரிகோவை பார்க்காதே, எதிரியை நீ பார்க்காதே, எரிகோவை பார்க்காதே, எதிரியை நீ பார்க்காதே, துதியில் வசிக்கும் இயேசுவை நீ உன் துயரம் எல்லாம் நீங்கி போகும். ஆமென், 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 ஆமென். துதியில் வசிக்கும் இயேசுவை நீ உன் துயரம் எல்லாம் நீங்கி போகும். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அப்பா உன் இயேசுவை அனுதினமும் நோக்கி அங்கும் இங்கும் பார்க்காதே, அப்பா உன் இயேசுவை அனுதினமும் நோக்கி சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, உன்னருகில் நிற்கும் இயேசுவை நீ கடல் அலையை பார்க்காதே, கொந்தளிப்பை நீ பார்க்காதே, படகில் உறங்கும் இயேசுவை நீ படகில் உறங்கும் இயேசுவை நீ படகில் உறங்கும் இயேசுவை அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அன்னைக்கு செங்கடல் முன்ன நின்றுட்டு எங்க போகிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு நிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக பாதையும் கொடுப்பார். உங்க பிரச்சனைகள்ல, உங்க போராட்டங்கள்ல எங்க போகிறது, என்ன செய்கிறது அப்படின்னா, உங்களுக்காக யுத்தம் செய்யணும்னா யுத்தம் செய்வார், உங்களுக்காக வழக்காடணும்னா வழக்காடுவார். அல்லேலூயா. நீங்க கடந்து போவதற்காக ஒரு பாதையையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். சோதனையிலிருந்து தப்பி போகிற போக்கை உண்டாக்குகிற தேவன், நம்ம நெருக்கப்படுகிற இந்த சிச்சுவேஷன்ல நாம கடந்து போகும்படி நமக்கு ஒரு பாதையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அவர் தருகிற பாதையின் வழியா போனோம்னா நமக்கு என்ன இருக்காது, சேதமே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடலுக்குள்ளையா, கடலுக்குள்ளையா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. எங்க வேணாலும் அவர் நமக்கு பாதை உண்டாக்குவார். அல்லேலூயா. மலைகளை கூட வழிகளாக்குகிற தேவன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு எங்க ஆண்டவர் பாதை வைக்கிறாரோ அந்த பாதையில் நம்ம என்ன செஞ்சிடணும், போயிடணும். அந்த பாதையில் சேதம் இல்லை. ஏன்னா அவர் நமக்காக திறந்த பாதை. அல்லேலூயா. நமக்கு நாம பிரயாணம் பண்ணும்படி நமக்காக திறக்கப்பட்ட பாதை. அந்த பாதையில் போனோம்னு சொன்னா நமக்கு சேதம் இருக்கவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளாது. நீ அக்கினியில் நடக்கும்போது வேக மாட்ட, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விஷயத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அந்த அக்னியின் சூழ்நிலைகளை பார்க்குறோம். போட்டுட்டாங்க, இப்போ வெளியே வர சொல்லிட்டு பார்க்குறான். கிட்ட போய் முகந்து முகந்து பார்க்குறான். எப்படி பார்க்குறான்? தள்ளி நின்று பார்க்குறான். முடி பிரச்சனை இல்லை, ட்ரெஸ்ஸு பிரச்சனை இல்லை. இப்போ கிட்ட வந்து பார்க்குறான். வாசனை ஏதாவது இருக்குதா? ஏன் ஏன் உள்ள போயிட்டு வந்திருக்கிறான். எங்க போயிட்டு வந்திருக்கிறான்? அக்னிக்கு உள்ள போயிட்டு வந்திருக்கிறான். அதனால அவன் செக் பண்றான். கண்களால பார்க்கறான். முடி கருகல்ல, வஸ்திரம் கருகல்ல. கிட்ட வரான். கிட்ட வந்து பார்க்கறான், முகந்து பார்க்கறான். இந்த ஸ்மெல்லாவது இருக்கா?
நம்ம கொஞ்சம் தீயை வச்சுட்டு இந்த கையை இப்படி ஒருக்கா விட்டு எடுத்துருங்க. எடுத்த உடனே ஒரு ஸ்மெல் வரும். எப்படி இருக்கும்? சகிக்க முடியாது. ஒரு வாடை வரும் பார்த்துங்க. நம்ம இந்த முடியெல்லாம் கையில் இல்லை முடி கருகிடுச்சுன்னா ஒரு பயங்கர பேட் ஸ்மெல் வரும். அதான் வந்து செக் பண்ணி பார்க்குறான், அடிக்குதா அடிக்கல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது. பற்றி இருந்துன்னா உனக்கு பிரச்சனை ஆயிருக்கும், சேதம் வந்திருக்கும், காயம் வந்திருக்கும், உன் ஹேர் கருகிருக்கும், தோல் கருகிருக்கும். சேதமில்லாமல் கடக்க செய்கிற ஒரு நல்ல தகப்பனை தான் நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அந்த தானியேல் 3:27 அந்த வார்த்தைகள் சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அக்னி அவர்கள் மேல் பலன் செய்யவில்லை, தலைமுடி கருகவில்லை, சால்வைகள் சேதப்படல, அக்னியின் மனம் கூட அவங்க மேல இல்லை. நீங்க தண்ணீர்களை கடக்கலாம், ஆறுகளை கடக்கலாம், அக்னியில் நடக்கலாம். ஆனால் ஒன்று எந்த இடத்தை நீங்கள் கடக்கும் போதும் உங்கள் மனசில் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? எங்கள் அப்பா என் கூட இருக்கார், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவும் எலிசாவும் தண்ணீரை கடக்கும்போது எலிசாவுக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னு தெரியுமா? எலிசா வந்து சிஷ்யன், எலியா வந்து குரு, தலைவன். அப்போ இந்த எலிசாவுக்குள்ள சிஷ்யனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க? அவரு போகிறாரு, அவரு போனா நான் என்ன செய்வேன்? போயிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருக்கிறாரு, நோ ப்ராப்ளம் எனக்கு. தண்ணீரை கடக்கும்போது நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. ஆறுகளை கடக்கும்போது நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. அக்னியில் நடக்கும்போது நம்ம அப்பா நம்மளை ரட்சித்தார் பாருங்க. தன்னுடைய சொந்த இரத்தத்தையே கிரயமாக கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார் பாருங்க. அந்த அப்பா நம்ம கூட இருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈமேனர் கொடுப்பா. ஒருவேளை இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி பாடியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். எப்படி பாடியிருப்பாங்க? அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும், தண்ணீரை கடந்து வந்தோ, சொல்லுங்க சொல்லுங்க, மூழ்கி உங்க கிருபைகளை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபைகளை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன், எங்கள் ராஜா, நாங்கள் போற்றிடும் எங்கள் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்க போய் பாடியிருப்பாங்க. அக்னிக்குள்ளே போயிட்டு வந்தோம், ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை? சேதம் இல்லை. சேதமில்லாமல் கடக்க செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. 121 சங்கீதம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று என்ன செய்யாது. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு, வார்த்தையின்படி கர்த்தருக்கு பிரியமா வாழ்றாங்களோ அவங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. பகலிலே வெயில், இரவிலே நிலவு ஒன்னு என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. பகல்ல வெயில் அடிக்கும்போது எப்படி இருக்கும்? சுள்ளுன்னு இருக்கும். வெயில் எப்படி இருக்கும்? காட்டமா இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. ஆமா, சுள்ளுன்னு இருக்கும், அடிக்கும். இந்த வெயில் காலத்துல இறந்தவங்கெல்லாம் உண்டு. சில வருஷங்களுக்கு முன்பதாக பயங்கரமான இந்த வெயில் உஷ்ணத்தினால சென்னையில்
சிலர்லாம் சேரில் அந்த வயசானவங்க உட்காந்துருந்தே இறந்து, ஏன்னா அந்த அவங்க சரீரத்தில் பாடியில் இருந்த தண்ணி எல்லாமே அப்படி வேப்பராகி போயிடுச்சு. அதனால உட்காந்ததுல இருந்து இடத்துல இருந்தே அவங்க இறந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்ன என்ன செய்யாது. பக்கத்தில் திரும்பி பார்த்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுங்க, அக்கா என்ன ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற என்ன லட்சக்கணக்காக ரூபாயா கொடுக்க முடியும்? ஒரு வார்த்தை சொல்லுங்க, சேதப்பட மாட்டீங்க, சேதப்பட மாட்டீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன ஏசாயா 27ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 27 அதனுடைய 3 வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஒருத்தரும் சேதப்படுத்தாதபடி. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் என்னென்னலாம் செஞ்சார் தெரியுமா? அல்லேலூயா. ஆமா, ராஜாக்களை சங்கரித்தார், நிறைய தேசத்து குடிகளை அடிச்சார். அவங்க யாரும் அவருடைய ஜனங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, ஒரு சின்ன தீமை கூட செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழகாக, நான் செய்தியை கவனிச்சேன், உன்னை தொடுகிறவன். ஆமா, அப்போ எந்த ஒரு நபரும் தம்முடைய ஜனத்தை தொடுறான் அப்படின்னா எங்க தொடுறான்? முதல்ல அவருடைய கண்மணி, இங்க கருவிலிய. அப்போ விடுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. சேதமில்லாமல் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கடைசி ஒரு வார்த்தை என்ன சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம். இதுவரைக்கும் தேவதூதனை கொண்டும் கர்த்தரும் நம்ம காத்துட்டு வர்றாங்க. சேதமில்லாமல் கடக்க செய்வதற்கு தூதன் கர்த்தர் 2 பேரும் செயல்படுறாங்க. இப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்களேன். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரு வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் தூதன் அனுப்பி காத்தாரு, அவரே வந்து காத்தாரு. இப்போ நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கிறாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தினால் ஆண்டவர் சொல்றார், நீ சேதப்பட மாட்ட. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்ப்பா, நீ சேதப்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த கர்த்தருக்கு எந்த அதிகாரம் இருக்கு தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றார், ஒன்னு என்ன செய்யாது, ஒன்னு என்ன செய்யாது. அப்போ என்ன அர்த்தம்? சர்ப்பங்களையும் தேள்களையும் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும்? பாம்புன்னா படையும் அஞ்சும், படையும் நடுங்கும். அல்லேலூயா. பாம்புன்னா படையும் நடுங்கும். ஸ்தோத்திரம். பாம்பு கொத்தும், தேள் என்ன செய்யும்? கொட்டும்.
இப்ப பாம்பு கொத்துனாலும் தேளு கொட்டுனாலும் பாதிப்பு யாருக்கு தான்? மனுஷனுக்கு தான். மனுஷன் பாதிப்பு உண்டா இல்லையா? பாம்பு கொத்தினாலும் பாதிப்பு, தேளு கொட்டினாலும் பாதிப்பு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது கொத்துறதுக்கு முன்னாலையும் கொட்டுறதுக்கு முன்னாலையும் நீ என்ன செஞ்சிரு? என்ன செஞ்சிரு? மிதிச்சிரு. அப்போ உனக்கு என்ன இருக்காது? சேதம் இருக்காது. அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்ப்பா. அதனுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு இருட்டுல ஒரு நாள் நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். டார்ச் வச்சிருக்கிறேன். புல், நிறைய புல். நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு வாய்க்கால் ஓரமா. திடீர்னு எனக்கு ஏதோ கண்ணில் பட்டது மாதிரி இருக்கு. அப்போ நல்லா அந்த டார்ச் அடிச்சு பார்க்குறேன். இவ்வளோ நீளம் இருக்கும் கருப்பு தேள், இவ்வளோ பெருசு இருக்கு கொடுக்கு, வாலே இவ்வளோ தடியில் இருக்கு. அது என்ன செய்து தெரியுமா? என்ன செய்து தெரியுமா? அதுக்கு ஏதோ ஆபத்து வந்தது போல அது நினச்சி என் கால் அது பக்கத்தில் பட்டுச்சு. அப்போ அதுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, இப்படியே சுற்றிட்டே அந்த கொடுக்கு வச்சு டக்கு 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 அப்படி சுத்த 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 கொட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பாம்புக்கு பல்லில் விஷம், தேளுக்கு வாலில் விஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு டைமே என்ன இருக்குன்னா விஷம் இருக்கு. இந்த விஷம் நம்ம மேல படக்கூடாது. இந்த விஷம் நம்ம மேல பட்டா நமக்கு பாதிப்பு வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மிதிச்சிரு. என்ன செஞ்சிரு? என்ன செஞ்சிரு? மிதிச்சிரு. சர்ப்பத்தை மிதிக்கிறதுக்கும் தேளை மிதிக்கிறதுக்கும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் மகனே. அண்ணே, அக்கா, நமக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாங்கி கொண்டு என்ன செஞ்சிருக்கிறோம்? பத்திரமா வச்சுட்டு பாம்பை கண்டோன்னு பயந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவைகளை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார், நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த கடைசி நாட்களில் இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். நாம் பயன்படுத்தியே ஆகணும், இல்லைன்னா வழி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நம்ம ஆலயம் இவ்வளோ காலியாக இருக்காது, இவ்வளோ காலியாக இருக்காதுங்க. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அநேக ஆத்துமாக்கள் உள்ள வருவாங்க. அல்லேலூயா. இந்த சர்ப்பத்தினால தேள்னால பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு போகும்போது உங்கள் கால் வைக்கும்போது அங்கே சர்ப்பம் தேள் மிதிக்கப்படும். அவங்களுக்குள்ள விடுதலை உண்டாகும், அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். உங்கள் பின்னால் அவங்களும் வருவாங்க. அல்லேலூயா. எத்தனை வருஷம் நம்ம விசுவாசியாவே உட்காந்து விசுவாசியாவே பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கர்த்தருக்காக பயன்பட வேண்டாமா? பயன்படணுமா வேண்டாமா? அல்லேலூயா. சென்னைக்கு அந்த பக்கம் நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது நல்ல க்ரௌடு, சர்ச்சுக்குள்ள ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை பயங்கரமா இறங்குது. ஒருத்தன் வாலிபன் சட்டையை கிழிக்கிறான். என்ன பார்த்து பார்த்து சட்டையை கிழிக்கிறான். இப்படி என்ன பார்த்துட்டு நான் வொர்ஷிப் நடத்த நடத்த கட்டி ஜெபம் பண்றேன். அப்போ என்னை கூப்பிட்டிருந்த அண்ணன், அவர் நல்ல கிருபை உள்ளவர், அவனை எடுத்து வெளியே கொண்டு போயிட்டாங்க. இப்போ முடிஞ்ச பிறகு நான் கேட்டேன் என்ன பிரச்சனை? அவர் சொல்றாரு, அவன் என்ன சொல்றான், இவன் என் ராஜ்யத்தை இடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் நான் சும்மா விட மாட்டான். அப்படித்தான் அவன் சட்டை கழிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்களும் நானும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். சத்ருவின் ராஜ்யத்தை இடிப்பதற்காக தேவன் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு தான் சொல்றாரு, ஒன்னு சேதப்படுத்தாது. பாம்பு கடிச்சிட்டுனா கேட்பாங்க, எப்படி கொத்திச்சுப்பா, நேரா கொத்திச்சா சரிச்சு கொத்திச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? நேரா கொத்திச்சுன்னா பிரச்சனை இல்லை, சரிச்சு கொத்தினா பிரச்சனை.
ஏன்னா மேலே 2 பல்லு 2 பக்கம் இருக்கும். நமக்கு 2 ஊச்சி பல் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி அதுக்கு 2 பல்லு இப்படி நீட்டமாக இருக்கும், பாம்புக்கு 2. அப்போ சரிச்சுன்னா அந்த பல்லு படுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேரமே சொன்னேன் பார்த்தீங்களா, சிலர் நேராக பார்க்கும்போது நம்மள்கிட்ட நடிச்சிருவாங்க, ஆனால் சரிச்சு கொத்துவாங்க. தெரியுமா? இந்த ஆளை பற்றி உங்களுக்கு சரிச்சு கொத்திடுவாங்க. அல்லேலூயா. தேளு சுழற்றி அடிக்கும். நீ சரிச்சு கொத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலை வந்தாலும் சரி, சுழத்தி அடிக்கிற சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம் மிதிச்சிரு, மிதிச்சிரு, மிதிச்சிரு. ஒண்ணு இல்லாம போயிடும், ஒண்ணு இல்லாம போயிடும், தரமட்டமாயிரும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் மகனே மகளே வாய்க்காமல் போகும், வாய்க்காமல் போகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போறோம். அந்த அதிகாரத்தை ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க, அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம் எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit of God. Hallelujah, 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 hallelujah. பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர் சேதம் இல்லாமல் நம்மை கடக்க செய்கிறவர். அப்படி நம்மை கடக்க செய்வதற்காக சில நேரங்களில் தூதனை அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கை சேதப்படக்கூடாது என்று தூதனை சில நேரம் அனுப்புகிறார். சில நேரம் அவரே வந்து நம்மை சேதம் இல்லாமல் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை கடக்க செய்கிறார். இப்போ கடைசியாக என்ன அப்படின்னா, நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். சேதப்படாத படிக்கு ஒரு அதிகாரம். அப்படின்னா நமக்கு விரோதமாக எழும்புகிற சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துரு சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படி ஒரு அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல வைக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள் சேதப்பட மாட்டார்கள். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள் சேதப்பட மாட்டார்கள். மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும், பயன்படுத்தணும். நீ சும்மா வாங்கி கொண்டு வச்சிட்டு உட்கார்ந்து இருக்காத, வச்சிருக்காத, சும்மா வச்சிருக்காத, பயன்படுத்திப்பார். இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை பயன்படுத்திப்பார், வார்த்தையை பயன்படுத்திப்பார். சத்துருவின் கோட்டைகள் உடையும், சத்துருவின் கோட்டைகள் உடையும், சர்ப்பங்கள் தேள்கள் மிதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாரு, பயன்படுத்து. அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு மேற்கொள்ள முடியாது, ஒண்ணு சேதப்படுத்தவும் முடியாது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய வல்லமையின் மேல் இறங்கட்டுப்பா, உம்முடைய வல்லமையின் மேல் இறங்கட்டுப்பா, உம்முடைய வல்லமையின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus, hallelujah. Jesus, துதிங்க துதிங்க துதிங்க. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, அந்த கிருபையை மேல வைங்கன்னு சொல்லுங்க, இந்த கிருபையை மேல வைங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படிக்கு எனக்கு ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. Hallelujah, 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 hallelujah. Thank you, thank you, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே,
ஹalleluya 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 சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள் ஜீசஸ் ஜீசஸ் ஆடி பாடி மகிழ்ந்திடும். ஆமென் 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 ஆமென். அபிஷேகம் glory 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 glory. மகனே மகளே, உன் மேல தேவன் தம்முடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், அந்த வல்லமை வச்சிருக்கிறார், அந்த கிருபை உன் மேல வச்சிருக்கிறார். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் செங்கடலை கடந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் யோர்தானை கடந்திடுவே. ஹalleluya 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 ஹalleluya. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி ஆமென் 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 ஆமென். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடும். ஜீசஸ் ஜீசஸ். அபிஷேகம் எனக்குள்ளே glory 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 hallelujah hallelujah. துதிமகனே 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 துதிமகளே, அந்த வல்லமை தேவன் உன் மேல வச்சிருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கிற வல்லமை, தேள்களை மிதிக்கிற வல்லமை, சத்துருவை மேற்கொள்கிற வல்லமை தேவன் உன் மேல வச்சிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஹalleluya hallelujah. thank you lord thank you lord jesus jesus. விசேகமின்றி கடந்து செல்லுவார், விசேகமின்றி கடந்து செல்லுவார். உன்னை சேதப்படுத்துவதற்கு சத்துரு எவ்வளவோ காரியங்களை எடுத்தார். அவருடைய ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும், வாய்க்காமல் போகும், வாய்க்காமல் போகும். உன் காரியம் தடைப்படாது, உன் காரியம் தடைப்படாது. நீ கடந்து செல்லுவா, நீ கடந்து செல்லுவா. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சங்கடங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை யோர்தான்கள் உனக்கு முன்பு வந்தாலும், எத்தனை எரிகோ கோட்டைகள் உனக்கு முன்பு எழுப்பி நின்றாலும் நீ கடந்து செல்லுவா. சேதமில்லாமல் கடந்து செல்லுவா. சேதமின்றி உன்னை கடக்க செய்யும்படி தேவன் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவார். அவரே உனக்காக இறங்கி வருவார். உன் மேல் அந்த வல்லமை அதிகாரத்தை வைக்கிறார். ஹalleluya. சேதமின்றி நம்மை கடக்க பண்ணுகிற தேவன். அது வெள்ளமா இருந்தாலும் சரி, ஆறா இருந்தாலும் சரி, சத்துருடைய கிரியைகளாக இருந்தாலும் சரி, ஆமென், அக்கினி போன்ற சோதனைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால எந்த சேதமும் நமக்கு வருவது இல்லை. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? விசுவாசத்தோடு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென் ஹalleluya. எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை மிதிக்கிற கிருபையும் வல்லமையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகள் என்றால், கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் இந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேள்களை மிதிக்கத்தக்கதாக, சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த பகல் வேளையில ஆண்டவர் இன்னும் விசேஷித்த கிருபைகளை எனக்கு தரணும், நான் அதை இந்த வருஷத்துல உணரணும், அனுபவிக்கணும்னு சொல்ல விரும்புறவங்க உங்க 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த பகல் வேளையில் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர்.
எதுவும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. சேதமில்லாமல் எங்களை நீ கடக்க பண்ணுவே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்ள ஆண்டவரே அதை மிதித்து போடத்தக்கதாக, சர்ப்பத்தின் எண்ணங்களை மிதித்து போடத்தக்கதாக, பிசாசின் தந்திரங்களை மிதித்து போடத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அதிகாரம் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுவும் சேதப்படுத்தாமல் முன்னேறி செல்லத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கிருபையின் மேல் கிருபை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். வியாதிக்கு விலக்கி, வியாதி உன்னை சேதப்படுத்துவது இல்லை, வியாதி உன்னை சேதப்படுத்துவது இல்லை, வாதை உன்னை சேதப்படுத்துவது இல்லை, கடன் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, பற்றாக்குறை உன்னை சேதப்படுத்துவது இல்லை, சத்துருடைய தந்திரங்கள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, பிசாசுடைய மந்திரங்கள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, ஏவலின் கிரியைகள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நன்றி ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும், குடும்பங்களை நடத்தும், ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை மேன்மையாய் வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தைகளை பேசின எங்கள் அன்பு சகோதரரை கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்தும். எல்லாரும் ஒரு விசை 2 கரங்களை உயர்த்தி அண்ணனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த வருஷத்துல ஆமென் பெரிதான கிருபைகள் இன்னும் ஊழியத்தில் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருஷம் முழுவதும் செய்கிற ஊழியங்கள் ஆமென் தூர தேசத்தில், வெளிநாடுகளில், இன்னும் வெளியூர்களில் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியங்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாய், ஊழியங்களில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த வருஷத்தில் அநேக பாடலை வெளியிடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.